அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம். கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 2 முதல் 16 முடிய. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவனை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவரும் விபச்சாரம் செய்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நல்லா இருக்கீங்களா? பீடத்திலிருந்து எங்கேயோ நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி, ஏதோ ஒரு பாலம் தாண்டி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. சிறப்பு. இன்றைக்கு 2 வழிபாடுகளை இணைத்து சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஒன்று, நம்முடைய தாய் மரியாளுடைய முதல் சனி. இனி வருகிற காலங்களில் இந்த முதல் சனியை மிகச்சிறப்பாக சிறப்பிப்பதற்கான ஒரு சில செயல்பாடுகளை நாம் அடுத்த மாதத்திலிருந்து முன்னெடுக்கலாம். நம்முடைய தாயினுடைய திருவுருவம் தாங்கிய சப்பரத்தோடு கைகளிலே மெழுகுவர்த்தி ஏந்தி, லூர்து மாதானாலே மெழுகுவர்த்தியோடு இணைந்து ஜபிப்பது தான், ஜபமாலை ஜபிப்பது தான் அதனுடைய சிறப்பு. கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஜபமாலை ஜபித்து நம்முடைய வீதிகளில் வலம் வந்து, அதற்கப்புறம் நவநாள் ஜபங்கள், நவநாள் வழிபாடுகளை சிறப்பித்து அடுத்து திருப்பலி என்று இந்த நவநாளை சிறப்பாக வருகிற மாதத்திலிருந்து நாம் தொடர்ந்து செய்வதற்கு முயற்சி எடுப்போம். சிறப்பு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு 27ஆம் பொதுக்காலத்தினுடைய ஞாயிறையும் நம்முடைய தாய் மரியாளுடைய நினைவையும் நினைத்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வழிபாடு, இன்றைய வாசகங்கள் எல்லாமே ஒரு மைய சிந்தனையை நமக்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. கவனிச்சிங்களா? இன்றைக்கு முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் எல்லாம் எதை பற்றி பேசுகிறது? என்னதுமா? கணவன் மனைவி, திருமணம், குடும்பம், இதைத்தான் மையப்படுத்தி இன்றைக்கு வாசகங்கள் எல்லாமே நமக்கு முன்வைக்கிறது. ஆக இந்த ஞாயிறு வழிபாடு, இன்றைய வழிபாடு எல்லாமே திருமண உறவு, குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது திருக்குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கும், இது எல்லாத்தையுமே இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விவிலியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், திருமணத்தில் தொடங்கி திருமணத்தில் விவிலியம் முடிவடைகிறது.
நம்முடைய வாழ்வு இரண்டு வகையில் நம்முடைய வாழ்வை கொண்டு போகிறோம். ஒன்று இல்லற வாழ்வு, இன்னொன்று துறவற வாழ்வு. இதில் ரெண்டுல எது சிறந்தது? இல்லறமா துறவரமா? நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால வேகமாக இல்லறன்னு சொல்கிறீங்களா? எப்படி? இல்லறமா துறவரமா? சாமியார் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. கடவுள் இரண்டையுமே சிறப்பாக கொடுத்திருக்கிறார். இல்லறம் துறவரம் இரண்டுமே கடவுளுக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இல்லறம் இன்னும் ஒருபடி திருச்சபை அதை மேன்மைப்படுத்தி இருக்கிறது. மொத்தம் எத்தனை திருவருட்சாதனம் இருக்குது? 7 திருவருட்சாதனங்கள். இந்த 7 திருவருட்சாதனங்களில் ஒரு திருவருட்சாதனம் மட்டும்தான் வேறுபட்ட ஒரு திருவருட்சாதனமாக இருக்கிறது. திருமுழுக்கு, ஒப்புரவு, அடுத்து நற்கருணை, உறுதி பூசுதல், அடுத்து என்னது? திருமணம், குருத்துவம், நோயில் பூசுதல். இந்த 7ல் ஒரு திருவருட்சாதனம் மட்டுமே சற்று வேறுபட்ட ஒரு திருவருட்சாதனமாக இருக்குது. என்னன்னா திருமணம். எதனால? எல்லாத்துலேயும் ஒருத்தர் தான் பங்கெடுக்கிறாங்க. திருமணத்தில் 2 பேர் பங்கெடுக்கிறாங்களா? சிறப்பு. மொத்தமாக நம்ம புதுநன்மை கொடுக்குறோம், நிறைய பேர் பங்கெடுக்கிறாங்க. மொத்தமாக ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அந்த திருவருட்சாதனம் தனியா வெற்றி. ஆனால் அது வேறுபாடு. நான் சொல்றது சிறப்பு என்னன்னா, மற்ற எல்லா திருவருட்சாதனங்களையும் நிறைவேற்றுவர் யார்? யார் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்? குருவானவர் கொடுக்கிறார். யாரு பாவசங்கீர்த்தனம் கொடுக்கிறார்? குருவானவர் கொடுக்கிறார். யாரு நற்கரணை கொடுப்பது? குருவானவர். யார் உறுதி பூசுதல் கொடுப்பது? குருவானவர்னு சொல்லிடாதீங்க, ஆயர். சரியா? ஆயர் கொடுக்கிறார். யார் குருத்துவத்தை கொடுப்பது? ஆயர் கொடுக்கிறார். யார் நோயில் பூசுதல் கொடுப்பது? குருவானவர் கொடுக்கிறார். யார் திருமணத்தை நடத்துவது? இல்லை, அங்கதான் சிறப்பு. திருமணத்தை அங்கு அந்த அருட்சாதனத்தை நிறைவேற்றுவது யார் என்றால் கணவன் மனைவி இருவரும் இணைந்து அந்த அருட்சாதனத்தை நிறைவேற்றுகிறார்கள். குருவானவர் திருச்சபையினுடைய ஒரு சாட்சியாக அந்த திருமணத்திற்கு முன்னிலை வகிக்கிறார். ஸோ இதுதான் புரிதல். அப்போ 7 திருவருட்சாதனங்களில் திருமணம் என்கிற திருவருட்சாதனம் கணவன் மனைவியாகிற அவர்கள் தான் அந்த திருவருட்சாதனத்தை நிறைவேற்றுகிறார்கள். திருச்சபையினுடைய ஒரு சாட்சியாக குருவானவர் அங்கு இருக்கிறார். இதுதான் நம்முடைய புரிதலாக திருச்சபை நமக்கு தருவது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை திருமணத்திற்கு திருச்சபை கொடுத்திருக்கிறார். விவிலியத்திலையும் பார்க்கிற போது இன்றைக்கு வாசிக்க கேட்டோம், தொடக்க நூல் விவிலியத்தினுடைய முதல் நூல் திருமணத்தில் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட வாசகத்தில் நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, உலகத்தினுடைய முதல் காதல் கடிதம் எழுதப்பட்டது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் தான். யாராவது கவனிச்சிங்களா? உலகத்தினுடைய முதல் காதல் கடிதம் என்னமா சொல்லுங்க. அத என்ன சொன்னாங்க? என்ன வந்துச்சு அதுல? கவனிச்சிங்களா? ஆதாம் வர்றப்ப, ஏவாள் வரும்போது ஆதாம் சொல்லுவார், இவளே என் எலும்பின் எலும்பும் என் சதையும் சதையுமானவர். இதுதான் the best love letter of the Bible. முதல் மனிதன் தன் மனைவியை பார்த்து, இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவர். அப்ப கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறப்பவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக படைக்கிறார். தொடக்கனோட வாசித்தீங்க என்ன தெரியும், ஒன்னொன்னையும் படைக்கிறப்ப அது நல்லது என கண்டார் அப்படின்னு முடியும். அந்தந்த நாள், முதல் நாளில் சூரியனை படைக்கிறார், கதிரவனை படைக்கிறார், எல்லாத்தையும் படைச்சிட்டு அது நல்லதென கண்டார். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் படைச்சதுக்கு அப்புறம் அவர் நல்லது இல்லை அப்படின்னு பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? ஆதாம படைச்ச உடனே அவன் தனிமையாய் இருப்பது நல்லது இல்லை அப்படின்ட்டு கடவுள் ஃபீல் பண்றார். அப்பதான் ஏவாளை படைக்கிறார். ஸோ ஏவாளை படைக்கிறப்பதான் படைப்பு நிறைவு பெறுகிறது என்று கடவுளை உணர்கிறார். அப்போ தொடக்க நூல் திருமணத்தில் ஆரம்பிக்கிற அந்த நூல் கடைசி நூல் என்ன? விவிலியத்துல என்ன நூல்? சத்தமா சொல்லுங்க, எந்த நூல்ல முடியுது? எல்லாரும் கையில விவிலியம் கொண்டு வர பழக்கத்தை உருவாக்கணும். ஒன்னொன்னா செய்ய வேண்டியிருக்கு. திருவெளிப்பாட்டு நூல் திருமணத்தோடு முடிகிறது. யாருடைய திருமணம்? கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்குமான திருமணம். கிறிஸ்து மணவாளனாக, திருச்சபை மணவாட்டியாக திருவெளிப்பாடு நமக்கு முன்னிறுத்துகிறது.
ஆக முதல் மனிதனில் தொடங்குகிற திருமணம் இயேசு கிறிஸ்து திருச்சபையினுடைய அந்த மன உறவோடு நிறைவு பெறுகிறது. அப்ப இந்த திருமணம் இந்த அளவிற்கு சிறப்பு மிக்கதாக, நம்முடைய குடும்பம் கடவுளால் இந்த அளவிற்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வதற்காக கடவுள் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதே போல ஒரு நல்ல கணவன் மனைவியாக, ஒரு நல்ல இல்ல தலைவனாக இல்ல தலைவியாக வாழ ஒரு 10 கட்டளைகள் இருக்கிறது. நான் எங்க திருமணத்துக்கு போனாலுமே இந்த 10 கட்டளையை சொல்லி எல்லாரையுமே அவங்களை செக் பண்ண சொல்லுவேன். எப்படி 10 மார்க்குக்கு எத்தனை மார்க் நீங்க எடுத்திருக்கிறீங்க, எந்தெந்தெல்லாம் நீங்க ஃபெயில், இதெல்லாம் நீங்க பாஸ் அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே சொல்லுவேன். முதல் கட்டளை, திருமணம் ஆகும் பொழுது நாம் கொடுக்கிற அந்த வாக்குறுதி. நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதிக்கேற்ப வாழுங்கள். இதுதான் முதல் கட்டளை. என்ன வாக்குறுதி கொடுக்கிறீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம். இந்த வார்த்தை தான் முக்கியம். ஆனா நமக்கு பல நேரத்துல எந்த வார்த்தையை அழுத்துறோம்? பிரமாணிக்கம். இதைத்தான் நம்ம அழுத்துறோம். பிரமாணிக்கம் அதை விட முக்கியமான சொல், என் வாழ்நாளெல்லாம் நான் உனக்கு நேசிப்பேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவது. அப்போ கொடுக்கிற வாக்குறுதிக்கு கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க பிரமாணிக்கம் அப்படிங்கிறது பல நேரத்துல உடல் சார்ந்து மட்டுமே நாம பார்த்துட்டு விட்டுறோம். ஆனா இது ஒரு முழு வாழ்வோடு சேர்ந்தது. என்னுடைய கணவன் மனைவி எந்த நிலையில் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவரை தாங்கி பிடிப்பேன். பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை சாகிற வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தர் மற்றவங்களை தாங்கிறதுல தான் இந்த வாக்குறுதி இருக்கு. நல்ல சுகத்தோடு இருக்கும்போது மட்டும் கிடையாது, சுகம் இல்லாமல் இருக்கிறப்பவும் நான் இருக்க நாங்க நிக்கணும். நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும்போது மட்டும் கிடையாது, நொடிஞ்சு போய் வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தோட நஷ்டத்தோட இருக்கும் போதும் பார்த்துக்கலாங்க, நான் இருக்கேன், பார்த்துக்கலாமா நான் இருக்கேன்னு ஒருத்தர் மற்றவங்களை தாங்குறோம் இல்லையா? அங்கதான் நாம கடைசி வரைக்கும் நம்முடைய துணைவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அப்படி இருந்துகிட்டு இருக்கோமா? எல்லா நிலையிலும் என் கணவனை அதே போல என்னால் அன்பு செய்ய முடியுதா? என் மனைவியை அதே போல கடைசி வரைக்கும் அன்பு செய்ய முடிகிறதா? அதுதான் வாக்குறுதியை நான் கடைசி வரைக்கும் கடவுள் முன்னாடி கொடுக்கிற வாக்குறுதியை நான் கடைபிடிக்கிறேன். 2வது, கணவன் மனைவி 2 பேருமே அறிந்து வாழ்வுதான் பல நேரத்தில் செய்கிறோமோ தவிர புரிஞ்சு வாழ்றது கிடையாது. அறிந்து வாழ்றதுக்கு புரிஞ்சு வாழ்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சு வாழ்றதுன்னா என்ன? இங்க இருக்கிற எத்தனை பேர் நல்லவங்க நினைக்கிறீங்க? கை தூக்குங்களேன். எத்தனை பேர் நான் நல்லவன் ஃபாதர் அப்படின்னு நினைக்கிறவங்க? இந்த ஒருத்தர் பின்னாடி வேகமா கை தூக்குறாப்புலையே, வெற்றி, அருமை. அந்த மாதாவை இறக்கிட்டு அங்க வச்சிடலாம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நான் பெர்ஃபெக்ட் ஃபாதர் அப்படின்னு நினைக்கிறவங்க? உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. இயேசு சொல்லுவார், என்னை நல்லவன் என்று ஏன் சொல்லுகிறாய்ன்னு இயேசுவே சொல்லுவார். தந்தையாகிய கடவுளை தவிர வேறு எவரும் நல்லவர் இல்லைன்னு இயேசுவே சொல்லுவார். அப்போ இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்கும் குறை இருக்குது. குறையில்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அப்போ கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தர் மற்றவருடைய குறைகளோடு இன்றைக்கு நாம ஏற்றுக்கொண்டு வாழ்றோமா? நிறைய எதிர்பார்ப்போட கல்யாணம் முடிச்சிருக்கலாம். பல நேரத்தில் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம போகலாம். அப்படிதான் ஒருத்தி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கணவனை காணுன்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும், என் புருஷனை காணும் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். உன் புருஷனோட ஃபோட்டோ இருந்தால் தாமா அப்படின்னு கேட்டிருக்காரு போலீஸ்காரு. இல்லை ஃபோட்டோ இல்லையா அப்படின்னு. சரி, அங்கே அடையாளம் சொல்லி நான் குறிச்சிக்கிட்டு பார்க்குறேன் அப்படின்னு இருக்காப்புல. என் கணவர் நல்லா அஜித்து மாதிரி தக தக தகன்னு கலரில் மின்னுவார் அப்படின்னா குறிச்சிட்டாப்புல. என் கணவர் விஷால் மாதிரி நல்லா ஹைட்டாக இருப்பாப்புல, விஜய் மாதிரி ஸ்டைலாக இருப்பாப்புல, ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அந்த நேரத்தில் ஒரு போலீஸ் உள்ள வர்றாரு. அவர் யாருன்னா இந்த அம்மாவுடைய பக்கத்து வீட்டுக்கார். இந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஏமா இப்படி புழுவுற, உன் புருஷன் குட்டையா கருப்பா குண்டு குண்டுன்னு இருப்பான், நீ இப்படி சொல்றிய அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, நான் சொல்ற அங்க அடையாளத்தோட ஒரு புருஷனை கண்டுபிடிச்சு தர முடியும்னா கண்டுபிடிச்சு தாங்க, இல்லைன்னா எனக்கு புருஷனே வேண்டாம் அப்படின்னுச்சான். இன்றைக்கு பல நேரத்தில் நமக்குன்னு என் கணவன் இப்படி இருக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், இன்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, மனைவி மேலே கணவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற அந்த குறையை நம்மளால ஏற்றுக்க முடியறது கிடையாது.
நான் எப்படி இல்லாமோ நினைச்சேன், இப்படி இருக்காரே இப்படி இருக்காளே அப்படிங்கிற பல நேரத்துல அப்படி இருக்கிறோம். அதனால தான் புரிந்து வாழ்வதுங்கிறது, என் கணவன் எப்படி இருந்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனைவி எப்படி இருந்தாலும் என்ன குறைகளோடு இருந்தாலும் அந்த குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கடவுள் எனக்கு கொடுத்த துணைவர் இவர்தான், துணைவி இவள்தான். இந்த ஒரு மனநிலையோட புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 2, 3வது முக்கியமானது, நம்முடைய குடும்பத்துல கடவுள் மையமா இருக்கணும். கடவுள் தான் நம்முடைய குடும்பத்தினுடைய சென்டரா இருக்கணும். எப்போ குடும்பம் திருக்குடும்பமா மாறுது? திருக்குடும்பம்னா யாரெல்லாம் இருக்கிறா? திருக்குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறா? இயேசு மரி சூசை. இப்போ அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஏற்படுத்தியது என்னது? குடும்பம். எப்போ அந்த குடும்பம் திருக்குடும்பமா மாறுச்சு? எப்போ மாறுச்சு? எப்பவும் இயேசு அங்கு ஒரு உறுப்பினராக பிறந்தாரோ, அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்தாரோ. திருக்குடும்பம்னு என்ன அர்த்தம்? திருன்னு என்ன அர்த்தம்? கடவுளை குறிக்கக்கூடிய சொல் திரு அப்படிங்கிறது. மதிப்பான ஒன்று, கடவுளையும் திரு என்பது குறிக்கும். அப்போ இயேசு எப்போ அங்க உறுப்பினரா மாறினாரோ அப்பந்தான் அந்த குடும்பம் திருக்குடும்பமாவே மாறுச்சு. அப்போ இன்றைக்கு நம்ம குடும்பத்திலையும் இயேசு ஒரு உறுப்பினரா இருந்தா தான் நம்ம குடும்பம் திருக்குடும்பமா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்துல என்ன செஞ்சாலும் கடவுளை முன்னிலைப்படுத்தி நாம இன்னைக்கு செய்யறோமா? ஒரு காரியத்தை செய்யறோம், உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு நாம செய்யறோமா? என்ன செஞ்சாலும் கடவுளை முன்னிலைப்படுத்துறோமா? அப்படிதான் ஒரு தடவை ஒரு அம்மா, நான் முன்னாடி இருந்த ஒரு பங்குல ஒரு வயசான அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஃபாதர், எங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா என் கணவரை கையை பிடிச்சி விறுவிறுன்னு இழுத்துட்டு போய் இயேசு திருவிழா போட்டோ முன்னாடி நிப்பாட்டிடுவேன். எதுக்கு? நிப்பாட்டிட்டு அவரை பார்த்து சொல்லுவேன், நீர் தான் எனக்கு இவரை கொடுத்தீர், நீர் தான் அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சீர், இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்ட்டு இயேசு திருவிழா போட்டோ முன்னாடி நின்று நான் சொல்லுவேன் அப்படிமா. ஸோ அதுதான் உண்மை. வாழ்க்கையில என்ன வந்தாலுமே அங்க கடவுளை முன்னிலைப்படுத்தி அந்த குடும்பம் வாழ்கிறது என்றால் அந்த குடும்பம் திருக்குடும்பமாகிறது. இன்றைக்கு நாம் அப்படி செய்யறோமா? நம்ம குடும்பத்தினுடைய தலைவராக இயேசு இருக்கிறாரா? அதனால தான் எல்லா வீட்லையும் இயேசுவின் திருஹிருதய படத்தை வீட்டினுடைய மையத்துல நாம மாட்டியிருப்போம். ஏன்னா இந்த குடும்பத்தினுடைய தலைவர் இயேசு, இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இயேசு அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது 3வது நம்ம செய்ய வேண்டியது. 4வது முக்கியமானது, இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல விவாகரத்து ரொம்ப எளிதா போயிருக்கு. ஒரு நேரத்துல விவாகரத்துங்கிறது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில ரொம்ப ரொம்ப அரிதா இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்ட நமக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குது, ஒரு நீதிமன்றம் இருக்குது, திருமணத்திற்கான குடும்ப நீதிமன்றம். அங்க போய் பார்த்தா வருஷத்துக்கு அத்தனை கேஸ், டைவர்ஸ் கேஸ். என்ன பிரச்சனை? இன்றைக்கு கணவன் மனைவி 2 பேருமே அவர்களுக்கென்று நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது. அதுதான் நிறைய பிரச்சனைகள் காரணம். அப்ப 4வது செய்ய வேண்டியது, கணவன் மனைவி தயவு செய்து ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது நீங்க 2 பேரும் தனியாக உட்கார்ந்து பேசுங்கள். போனை டிவி எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தனியா உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது பேசுங்க. ஒரு 1/4 மணி நேரமாவது உட்கார்ந்து பேசுங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள், இன்னைக்கு எதெல்லாம் நடந்துச்சு. எப்போ கணவன் மனைவி 2 பேரும் தனியா உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் அங்கிருந்து அகல ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கு அதை 4வதாக இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? 5வது, பல நேரத்தில் நம்ம நேரமில்ல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். யாருக்காக ஓடுறோம்? குடும்பத்துக்காகத்தானே. அப்போ உட்கார்ந்து பேசணும். 5வது முக்கியமானது, இங்க இருக்கிற எந்த கணவன் மனைவி சண்டையே போட்டதில்லைன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில சண்டையே போட்டதில்லைன்னு நினைக்கிறீங்க? அப்படி சண்டை போடலாம் நீங்க கணவன் மனைவியே கிடையாது. சண்டை வரலன்னா கணவன் மனைவியே கிடையாது. ஸோ இப்படிதான் ஒரு தடவை ஒரு பொன்விழா ஒரு தம்பதிக்கு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 50 வருஷத்துல உங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லையே, எப்படி அப்படின்ட்டு, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச உடனே தேனிலவுக்கு ஒரு மலை பிரதேசத்துக்கு போனோம். அப்படி போகும்போது அந்த காலத்துல வாகனங்கள்லாம் கிடையாது, பொதி சுமந்துட்டு போறதுக்கு கழுதையில வச்சு தான் கொண்டு போவோம். அப்படி கழுதையில வச்சு கொண்டு போகும்போது எங்க பொருட்கள் எல்லாமே கழுதையில தான் வச்சிருந்தோம். திடீர்னு கல்லு தட்டி அந்த கழுதை கீழே விழுந்ததுல எல்லா பொருளும் செதறிட்டு, என் கணவர் பயங்கர கோபத்தோட போய் அந்த கழுதையோட காதை திருகி, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங், இனிமே விழுந்தன்னா நடக்கிறதே வேறன்னு சொன்னாரு.
திரும்ப எல்லாம் பொருளெல்லாம் எடுத்து வச்சு திரும்ப போய்கிட்டே இருந்தோம். திரும்பவும் மலை மேலே ஏற முடியாம கல்லு தட்டி திரும்பவும் விழுந்துருச்சு. பயங்கர கோபமான எங்க வீட்டுக்காரு திரும்பவும் அதை 2 காதையும் பிடிச்சு திருகி, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேல இப்படி விழுந்தன்னா நடக்கிறதே வேறன்னாரு. ஆனா பாவம் அந்த கழுதை இன்னும் கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள சும தங்காம விழுந்துருச்சு. கோபத்துல என் கணவர் கையில வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து ஒரே சுட்டு கொன்னுட்டாரு கழுதைய. எனக்கு பயங்கர கோபம். உடனே என் கணவர்கிட்ட கேட்டேன், கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா? அந்த கழுதைக்கு என்ன தெரியும்? இந்த வாயில்லா ஜீவனை இப்படி கொன்னுட்டீங்களேன்னு கோபத்துல கேட்டேன். என் கணவர் என் காதை திருகி, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங்னு சொன்னாரு. அன்னைக்கு வாயை மூடுனது 50 வருஷமா நான் வாயை திறக்கவே இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு சண்டைங்கிறது கணவன் மனைவிக்கு இடையில வரும், வராம குடும்பமே இருக்காது. கணவன் மனைவி காரணமே தேவையில்லை, கணவன் மனைவிங்கிறதே காரணம் தான் சண்டை வர்றது. ஆனா அந்த சண்டை இரவு படுப்பதற்கு முன்னால் முடிவுக்கு வந்துடணும். அங்கதான் குடும்பம் நல்ல குடும்பமாக மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க முடியும். எதை பற்றி நீங்க சண்டை போடுங்க, பிரச்சனையே கிடையாது. என்ன காரணத்தை வச்சு சண்டை போடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற ஈகோவெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, என்ன இருந்தாலும் என் கணவன், என்ன இருந்தாலும் என் மனைவி, இறங்கி வாங்க. இறங்கி இரவுக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சமாதானமாகி படுத்தா மட்டும்தான் அந்த குடும்பம் தொடர்ந்து மகிழ்ச்சியா போக முடியும். என்னைக்கு 2 பேரும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு படுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த குடும்பத்துல விரிசல் விழ ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நாம பாஸ் பண்ணியிருக்கிறோம், எதெல்லாம் இன்னும் பாஸ் பண்ண முடியாம இருக்கிறோம். இது 5வது. இன்னும் ஒரு 5 வேகமா போயிடும். 6வது, கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தர் மற்றவங்களை வளர்த்து விடணும். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், என் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம். அதை பற்றி கேட்கப்ப உனக்கு எதுக்கு தேவையில்லாது, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லாம நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை கணவனுக்கு சொல்லிக் கொடுப்போம், மனைவிக்கு சொல்லிக் கொடுப்போம். 2 பேரும் சேர்ந்து வளரணும் எல்லா விஷயத்திலையும். இது 6வது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று. 7வது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று, ஒரு 3 வார்த்தையை டெய்லி நீங்க பயன்படுத்தணும். கணவன் மனைவி குடும்பத்தில் பிள்ளைங்களும் சேர்ந்து தான். என்னென்ன வார்த்தைகள்? தப்பு பண்ணா சாரி கேட்கணும். கேளுங்க, இவர்கிட்ட போய் எப்படி கேட்க, இவர்கிட்ட போய் எப்படி கேட்க அப்படி நினைக்காதீங்க. தப்பு பண்ணா உடனே சாரி கேட்கணும். அதே போல ஏதாவது நமக்கு செய்யறப்ப நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லுங்க. 3வது, அடிக்கடி பாராட்டுங்க. சூப்பரா இருக்கு, இன்னைக்கு ட்ரெஸ் நல்லா பண்ணியிருக்கிற, இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கிற. நம்ம ஆம்பளைகளுக்கு அந்த புத்தி வரவே செய்யாது. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நல்லா சமைச்சு வச்சாலும் அமைதியா சாப்பிட்டுட்டு தான் போயிடுவோமோ தவிர இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லவே மாட்டோம். இதுக்கு பாராட்டு தெரிவிக்க மாட்டாங்களா? எல்லா மனுஷனுக்குள்ளுமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ கணவன் மனைவி ஒவ்வொரு விஷயத்தையுமே சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுங்க. இன்னைக்கு இது சூப்பரா இருந்துச்சு, இதை நல்லா செஞ்சிருந்த, இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்த, இன்னைக்கு இங்க நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையுமே சின்ன சின்ன விஷயங்களை பாராட்ட நமக்குள்ள அந்த உறவு ஆழப்படும். அப்போ இந்த 3 வார்த்தை, தேங்க்ஸ், சாரி, சூப்பர், இந்த 3 வார்த்தையை அடிக்கடி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தும். அதோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான வார்த்தை, கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தர் மற்றவங்களை அன்பு செய்யறீங்க, ஐ லவ் யூ சொல்லணும். இங்க இருக்கிறவங்க இன்னைக்கு யாராவது கணவன் மனைவி உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? இந்த வாரத்துல ஏதாவது ஒரு நாள் சொல்லியிருக்கீங்களா? வெற்றி. இப்படிதான் ஒரு லேடிஸ் கிளப்ல கணவன் மனைவி, அந்த மனைவிகள் மட்டும் இருக்கிற அந்த லேடிஸ் கிளப்ல அங்க வந்த உரையாற்றவர் கேட்டாராம், யாரெல்லாம் இந்த வாரத்துல உங்க கணவனுக்கு லவ் யூ சொன்னீங்கன்ட்டு. ஒருத்தருமே சொல்லலை. உடனே சொல்லியிருக்காரு, சரி ஓகே, இப்போ எல்லாருமே உங்களுடைய ஃபோன் எடுத்து ஐ லவ் யூன்னு உங்க கணவனுக்கு மெசேஜ் அனுப்புங்க. பெஸ்ட் ரிப்ளை யார்கிட்ட இருந்து வருதோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னு இருக்காரு. ஸோ எல்லாரும் எடுத்து ஐ லவ் யூன்னு கணவனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கணவன்கிட்ட இருந்து பதில் வர ஆரம்பிக்கு. ஒரு கணவன் அனுப்புறாரு, என்னம்மா கடைக்கு எங்கேயும் போகணுமா அப்படின்னு. இன்னொரு கணவன் அனுப்புறாரு, சேலை எடுக்கணுமா அப்படின்னு. இன்னொரு கணவன் அனுப்புறாரு, என்னம்மா உங்க அம்மா வீட்டுக்கு போண்டி இருக்குதான், கொண்டு போய் விடணுமா அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் அனுப்புறாங்க. ஏன்னா நம்மளுக்கு சொல்ல மாட்டாளா என்ன திடீர்னு வருது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பதில் அனுப்புறாங்க. பரிசு பெற்றது மிகச்சிறந்தது என்ன வந்துச்சுன்னா, கணவன் அனுப்பியிருக்கான், எவன்டா என் பொண்டாட்டி செல் எடுத்து எனக்கு ஐ லவ் யூன்னு அனுப்புனா அப்படின்னு. என் பொண்டாட்டி எனக்கு அனுப்பவே மாட்டா அப்படிங்கிறதுல அவன் அவ்வளவு ஷுவரா இருந்திருக்கிறான். இன்றைக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை, கணவன் மனைவியோடு அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்.
இதெல்லாமே நம்ம குடும்பத்தை இன்னும் ஆழப்படுத்தி நம்ம குடும்பத்தை திருக்குடும்பமாக வாழ வைக்கும். அதை இன்றைக்கு செய்கிறோமா? 7வது. 8வது முக்கியமானது, நம்ம குடும்பமா ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது உட்கார்ந்து சாப்பிட. செல்போனை டிவி எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு குடும்பமா உட்கார்ந்து ஏதாவது ஒரு நேரமாவது, ஒருவேளை இரவு நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், உட்கார்ந்து ஒரு நேரமாவது சாப்பிடுவோம். ஒரு நேரமாவது குடும்பமா ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குவோம். வருஷத்துக்கு ஒரு நேரமாவது குடும்பமா டூர் போவோம். இதெல்லாம் நம்முடைய குடும்ப உறவை இன்னும் ஆழப்படுத்தக்கூடியது. இதை இன்றைக்கு செய்கிறோமா? 8வதாக. 9வதாக முக்கியமானது, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான பெற்றோராக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க கற்றுக்கிடுறாங்க. நம்ம பேசுகிறத வச்சு கிடையாது, நான் என்ன செய்கிறனோ அதை பார்த்து தான் பிள்ளைங்க செய்கிறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார். நான் மரியாதை இல்லாமல் அடுத்தவங்களை பேசுகிறேன், என் பிள்ளை என்ன பார்த்து தான் அதை கற்றுக்கிடுது. நான் பொய் சொல்கிறப்ப அப்பாவே பொய் சொல்கிறாங்க, அப்போ தேவைன்னா பொய் சொல்லிக்கலாம், நம்மளை பார்த்து கற்றுக்கிடுறாங்க. ஸோ ஒவ்வொன்றையுமே நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு எப்போதுமே முன்மாதிரியான பெற்றோராக வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். கடைசி 10வது, 10 கட்டளையில் 4வது கட்டளையாக, உன் தாய் தந்தைக்கு மதித்து நட, கீழ்ப்படிந்து நடன்னு கொடுத்துருக்கு. இங்க திருமணத்துக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு தாய் தந்தையும் கடவுள் கொடுக்கிறார். யாரு? மாமனார் மாமியார். இன்றைக்கு மாமனார் மாமியாராலே ஒரு எதிரியா பார்க்குற ஒரு சூழல். அவங்களும் நம்முடைய பெற்றோர், அவங்களுக்கும் கீழ்ப்படிந்து அவங்களுக்கும் நாம மரியாதை கொடுத்து இருக்கிறோமா? அப்போ இந்த 10ஐயுமே யோசித்து பார்ப்போம். வீட்டில் போய் தனியாக இருக்கிறப்ப, இல்லை கணவன் மனைவியாவே கூட நீங்கள் உட்காந்து யோசிக்கலாம், 10க்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கோம்? 10க்கு 7க்கு கீழே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில். 10க்கு 7க்கு மேலே எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். ஒருவேளை 7 கீழே எடுத்தீங்கன்னா அதை மாற்ற ஆரம்பிக்கணும். குடும்ப உறவு இன்னும் ஆழப்படணும். ஸோ இதைத்தான் கடவுள் நமக்கு சொல்லுகிறார். எனவே ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்கள் குடும்பம் திருக்குடும்பமாக வாழ இதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நாங்கள் வாழக்கூடிய ஆற்றலை, அருளை தாங்கன்னு கேட்போம். நம் தாய் மரியாள், லூர்து அன்னை அற்புதமான ஒரு திருக்குடும்பத்தினுடைய தாயாக இருக்கிறார். அந்த 2 பேருக்குள்ள அவ்வளோ ஒரு புரிதல். சூசையப்பர் எவ்வளவோ சந்தேகங்கள் இருந்தால் கூட மனைவி மரியாட்ட கேட்கவே இல்லை. எல்லாத்தையும் தனக்குள்ள வைத்துக்கொண்டு எதுவாக இருந்தாலும் அது கடவுள் திட்டப்படி தான் நடக்கிறது என்று மனதிற்குள்ளே வைத்துக் கொள்கிறார். அதனால தான் கடவுளே அவருக்கு வெளிப்படுத்துகிறார், கனவில் வழியாக வெளிப்படுத்துகிறார். அன்னை மரியாளுக்குமே விவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை. விவிலிய பாரம்பரிய நூல் சொல்லுகிறது, கடவுள் அவருக்கு சொல்றப்பவே சொல்றாங்க, கடவுள் உனக்கு கொடுக்கிற அந்த மீட்பு திட்டத்தை உன் கணவன் சூசையப்பருக்கு நீ வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் அங்கு மரியாளுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை. பாரம்பரிய நூல்களிலே அது கொடுக்கப்படுகிறது. அதை கடவுள் பார்த்து கொள்வார், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு மரியாளுக்கு கொடுக்கப்படும். அதனால தான் அன்னை மரியாள் சூசையப்பர்ட்ட நான் ஆவியானவரால் கருவுற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. சூசையப்பரும் உடனடியாக கேட்கல, மனதுக்குள் வைத்து என்ன நடந்திருக்குன்னு யோசித்துக்கிட்டே இருக்கார். அதனால தான் கடவுளை வெளிப்படுத்துகிறார் சூசையப்பர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், எல்லா சூழ்நிலையிலும் சூசையப்பர் ஒரு தகப்பனாக, ஒரு தலைவனாக அந்த குடும்பத்தை தாங்கிக் கொள்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் மரியாள் ஒரு தாயாக மீட்பு திட்டத்தை எடுத்துச் செல்பவளாக கடைசி வரை அந்த குடும்பத்தை தாங்கிக் கொள்கிறார். அந்த குடும்பத்தினுடைய பிரதிபலிப்பாக நம்ம குடும்பம் இருக்கணும். அதற்கு இந்த 10 கட்டளைகளை நாம வாழ்வாக்குவதற்கு தேவையான ஆற்றலை ஆண்டவரிடத்தில் கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று